ஸோ எதுக்கு அவங்கள விட்டு நான் போனேன் அப்படின்னா அது ஒரு ரீசன். அதை வந்து இப்போது சொல்லலை, ஆனால் நான் வந்து ஏங்க கண்டென்ட்னா நான் ஏங்க டேட்டூ ரிமூவ் பண்ண போகிறேன். இன்னொன்று என்னென்னா வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வாட்டி சொல்கிறது என்னன்னா, எனக்கு அதனால நீ வருவேன், எனக்கு தெரியும் 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 அதுவும் நான் மனசளவில் கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன. அதனால் நான் வந்து எனக்கு போக பிடிக்கலைங்க. உங்கள் லவ்வர் கிட்ட பேசுகிறீங்களா சிஸ்டர்? ஹாய் செலோட்டீஸ், நாங்கள் தான் அவங்க ஏஞ்சல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு ஆல்ரெடி தமிழ் வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே. சரி, ஓகே, என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் vlog தான். ஸோ இந்த vlog-ஐ நான் எடுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் அந்த கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஏன்னா என்கிட்ட 2 ஃபோன் இல்லவே இல்லை, ஒரு ஃபோன் தான் இருக்குது. இன்னொரு ஃபோன் இருந்தால் தான் பார்த்து எடுக்க முடியும். ஸோ என் சிஸ்டர் ஃபோனுமே டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. ஸோ அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண கமெண்ட்லாம் நான் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்து வச்சுட்டு அதை ஒருத்தவங்க மொபைலில் அனுப்பி இப்போ நான் வந்து அவங்க மொபைலில் வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். யாருக்காக இதெல்லாம்னா அவங்களுக்காக தான். ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து வள கொலன்னு பேசாமல் கமெண்ட்டுக்கு போயிடலாம். ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் நிறையா இருக்குது. ஆனால் இதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிடுவேன். தெளிவான ஒரு ஆன்சராக இருக்கும். ஓகே, vlog-ஐ ஃபுல்லாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நம்ம போயிடுவோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கு குட்டி விட்டு போனீங்க ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன ஆச்சு, எதுக்கு விட்டு போனீங்க, எதுக்கு பிரேக்கு, இப்படி தான் பல பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ எதுக்கு அவங்கள விட்டு நான் போனேன் அப்படின்னா அது ஒரு ரீசன். அதை வந்து இப்போது சொல்லலை, ஆனால் நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். சொல்லும் போது சொல்லுவேன், இல்லைன்னா வந்து எனக்கு என்னென்னா எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு தேவையில்லாதது அப்படின்றதுக்காக நான் எதுவுமே சொல்லாமல் டீசெண்டாக நாங்கள் 2 பேருமே ஓகே இது செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து முடிவு எடுத்தது தான் இந்த ஒரு இது. ஸோ நான் என் வீட்டில் இருக்கேன் தனியாக, நான் எனக்குன்னு வீடு எடுத்து நான் தனியாக இருக்கேன். ஸோ யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். மூவ் ஆன் பண்ணிட்டேன், அவங்க இல்லாமல் இருந்துட்டேன் ஒரு 3 months. ஸோ அது என்ன பண்ணுறது, பழகிருச்சு. ஓகே, இதுதான் எங்கள் 2 பேருக்குள்ள என்ன ப்ராப்ளம்லாம் எனக்கு சரி ஓகே, இதுதான் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை. அது என்ன பிரச்சனை நான் சொல்லலை, 2 பேருமே சேர்ந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சாச்சு, அவ்வளோதாங்க. இதில் வந்து வேறு எதுவும் அந்த அளவுக்கு சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எதுக்கு டேட்டூ ரிமூவ் பண்ணீங்க, இதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு டேட்டூ ரிமூவ் பண்ணீங்கன்னு. ஏங்க நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னது இதெல்லாம் வந்து கண்டென்ட்டு, இதெல்லாம் வந்து இவங்க க்ரியேட் பண்ணுறாங்க, 2 சேனலும் க்ரோத் பண்ணுறாங்க அப்படின்னு பல பேர் சொல்கிறீங்க. ஏங்க கண்டென்ட்னா நான் ஏங்க டேட்டூ ரிமூவ் பண்ண போகிறேன், வலி வேதனை அனுபவிச்சு எவ்வளோ பெயின் எனக்கு வந்து சொல்லப்போனால் ஃபீவர் ஆயிடுச்சு. கண்டென்ட் அப்படின்னா டேட்டூலாம் யாராச்சும் ரிமூவ் பண்ணுவாங்களா? ஸோ இது கண்டென்ட்டே கிடையாது, 2 பேருக்குள்ளேயும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதனால் நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சிட்டோம், இதுதான் உண்மை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா கிடையாது, ஓகேவா? டேட்டூ யார் ரிமூவ் பண்ணிங்கன்னா யோசித்தேன், இதுக்கப்புறம் எதுக்கு லைஃப்பில் இவங்க அப்படின்னு யோசிச்சிட்டேன். ஏன்னா வந்து அவங்க ஒரு வார்த்தையோ வந்து சரி ஓகே மாறிடுவாங்க, தெரிந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எல்லாமே அவங்க வந்து ஒரு மாதிரி பேசுறது எனக்கு அதெல்லாம் வந்து டிப்ரெஷன் ஆகுது. ஸோ இந்த பேரை நான் வந்து கண்ணாடியில் எதனா இப்படி ரீல்ஸ் எடுக்கும் போதாக இருக்கட்டும், இந்த பேர் தான் தெரியுதா, இந்த பேரை ஃபஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் இந்த பேர் எடுத்துட்டேங்க. உண்மையாக இதாங்க நடந்தது, உண்மையாக இதுக்காக தான் நான் எடுத்தேன். ஏன்னா எல்லா பிக்லேயுமே ஃபோட்டோஸ் தெரியுது, எல்லாத்துலேயுமே இந்த நேம் தெரியுதா. ஸோ கவரப் ஆகுதுனால நம்ம வந்து எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு யோசித்தேன், எடுத்தாச்சு. அப்புறம் உங்களுக்கு பிரேக்கப் கன்ஃபார்மாக ஆயிடுச்சா, அதை தான் கேட்குறேன். இதை தான் நிறைய பேர் கேட்குறீங்க, பிரேக்கப் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா. பின்ன இதில் என்னங்க இருக்குது உண்மை. ஆமாம், பிரேக்கப்னா பிரேக்கப்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். சப்போஸ் எனக்கு வந்து ஆகலை, இது கண்டென்ட் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
நான் வீடு எடுத்து தனியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை, டாட்டு ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்து எதுக்காக அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இன்னும் ஆனால் வந்து என்னென்னா அவங்க வந்து நம்பிக்கொண்டே இருக்கிறாங்க, என்னென்னா என்னைக்கா இருந்தாலும் ஏஞ்சல் வருவாங்க அப்படின்னும் நம்புகிறாங்க. இன்னொன்று என்னென்னா வர மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு வாட்டி சொல்கிறது என்னன்னா, என்னைக்கா இருந்தாலும் நீ வருவேன், எனக்கு தெரியும் 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 அப்படின்றாங்க. ஆனால் நான் வருவேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து கொஞ்சம் நான் மனசளவில் கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன. அதனால் நான் வந்து எனக்கு போக பிடிக்கலைங்க. அப்புறம் ரிமூவ் ஆல் ஓல்ட் வீடியோஸ் வித் குட்டி. ஓல்டு வீடியோஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லியிருக்கீங்க, கரெக்டு. ஸோ வந்து நான் என்னன்னா உடனே வந்து ரிமூவ் பண்ணக்கூடாது இல்லையா? ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது யூடியூப்ல எல்லாமே நம்ம உடனே ரிமூவ் பண்ணோன்னா யூடியூப் சேனல் போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா யூடியூப் சேனல் ஒன்றுமே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். இன்ஸ்டா வந்து நிறைய பேர் சொன்னீங்க, இந்த கேள்வி வந்து நான் கண்டிப்பாக இந்த இடத்துல சொல்லணும். 100K செலிப்ரேஷன் பண்ணதுக்கு என்ன சொன்னீங்க? குட்டி இல்லாமல் நீ மேலே வந்துட்டியா, குட்டி இல்லாமல் நீ ஒன்று வந்துட்டியா. குட்டி இல்லாமல் நான் வரலைங்க, நான் வந்து இதில் ஒத்துக்கிறேன். அவங்க வந்து இருக்காங்க தான். ஆனால் என்ன அப்படின்னா, நான் வந்து ஆல்ரெடி 35K இருக்கும் போது தான் என்கிட்ட குட்டி வந்தாங்க. ஏன்னா அப்போ நான் கொஞ்சம் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க வந்து என்னை ஒரு இந்திக்கார பொண்ணு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறதுனால தான் அவங்க என்கிட்ட பேசினாங்க. எப்படியும் அவங்க ஊரில் மும்பையில் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நான் தமிழ்நாட்டு பொண்ணு அப்படின்னு. ஸோ வந்து அவங்க இல்லாமல் வரல தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்போ அவங்க இல்லை, ஸோ நான் சிங்கிளாக செலிப்ரேட் பண்ணேன், அவ்வளோதான். தட்ஸ் ஆல், ஃபினிஷ்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அக்கா, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நீங்கள் எப்போவாச்சும் உங்கள் அப்பாவை கேட்டிருக்கீங்களா? ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்க. ஏன் அக்கா இப்படிலாம் நடக்குது? எப்போவாச்சும் உங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்களாங்க? ஏங்க நீங்கள் எனக்கு அப்பாவே இல்லைங்க, அப்பா இறந்துட்டாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியல. அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்கன்னா ஏன்ப்பா இப்படி நடக்குதுன்றது வந்து ஃபீலிங்காக நீங்கள் கேட்குறீங்களா, நான் வேண்டியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நானே நினச்சிருக்கேங்க. எனக்கு எதனா ஒரு டிப்ரெஷன், எனக்கு எதனா உண்மையாக சொல்லணும்னா என்னை நிறையா வாட்டி வந்து குட்டி எதனா சண்டை போட்டாங்கன்னா நான் வந்து எங்கள் அப்பா ஃபோட்டோவை கழட்டிட்டு உட்காந்து பார்த்துட்டு அழுதுட்டு இருப்பேங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் எதுக்காக கேட்டிருக்கீங்க எனக்கு தெரியல. ஓகே, ஏன் குட்டி கூட இல்லையா நீங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. குட்டி கூட நான் இல்லை. கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேருமே பிரிஞ்சு 3.5 மாதம் ஆகுது. ஸோ அந்த 3.5 மாதத்துலேயுமே இல்லை. அதை யோசிச்சு தான் நான் டாட்டுவே ரிமூவ் பண்ணேன். இப்போ அவன் என் கூட கிடையாது. உங்களுக்கு மெசேஜ் பண்ணால் ஏன் ரீப்ளே பண்ண மாட்டீங்க? கண்டிப்பாக நான் மெசேஜை பார்த்தேன்னா ரீப்ளே பண்ணுவேன், பார்க்கல அப்படின்னா நான் ரீப்ளே பண்ணலை. ஸோ பார்த்துருக்க மாட்டேன். ஓகே, சாரி. நீங்கள் ஏன் பிரிஞ்சிங்க? அதான் சொன்னேன்லங்க, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நம்ம 2 பேருக்கும் செட் ஆகாது, பிரிஞ்சிடலாம் அப்படின்ட்டு 2 பேரும் பேசி எடுத்த ஒரு முடிவு இது. அதனால் பிரிஞ்சாச்சு. பிரேக்கப் சொன்னீங்க, அப்புறம் ஏன் குட்டி உங்களை டேக் பண்ணி ரீல்ஸ் பண்ணுறாங்க? அதை நீங்கள் அவங்க கிட்ட தாங்க கேட்கணும். என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்னங்க பண்ண முடியும்? டேக் பண்ணி ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னா ரீல்ஸ் எடுத்துட்டாங்க, ஏன் வேஸ்ட்டாக போகணும் அப்படின்றதுக்காக டேக் பண்ணி போடுறாங்க, வேறு ஒன்றும் இருக்காது. இதுதான் இருக்கும். உங்கள் ஏஜ்? என் ஏஜ் வந்து 22ங்க. இப்போ அக்கா குட்டி எங்க? குட்டி வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்கங்க, நான் என் வீட்டில் இருக்கேன். நீங்கள் ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? சொல்லிட்டேங்க இதுக்கு நான் பதில். அப்புறம் டாட்டூ எதுக்கு கவரப் பண்ணீங்க? அதான் யோசித்தேன், நம்மளுக்கு இது செட் ஆகாது. அதே மாதிரி அதான் சொன்னால ஃபோட்டோ எடுக்கட்டும், ஒரு ரீல்ஸ் பண்ணும் போதும், ஒரு ஹேர் எப்படி சேஞ்ச் பண்ணும் போதும் அந்த குட்டி அப்படின்ற ஒரு பேர் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதுவும் ரைட் ஹேண்ட் சைடு தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற கை. ஸோ அந்த பேர் தெரியுதுனால எனக்கு ஒரு மாதிரி மைண்ட் செட்டில் அடிக்கடி வராங்க. ஸோ நம்மளே ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருக்கும், இதில் வேறு சும்மா மைண்ட் செட்டில் வரும்போது தேவையில்லாத டென்ஷன், கடுப்பு. அதனால் வந்து இதை நம்ம தூக்கிடலாம், எதுக்கு அந்த பேர் நம்ம லைஃப்லேயே இல்லைன்னாச்சு, அப்புறம் எதுக்கு அப்படின்றதுனால எடுத்துட்டேன். குட்டி எங்க? குட்டி அவங்க வீட்டில் இருப்பாங்க. உங்க லவ்வர் கிட்ட பேசுறீங்களா சிஸ்டர்? எங்க எனக்கு லவ்வர் இல்லைங்க இப்போதைக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுவேன், லவ்வர் கிட்டலாம் பேசுறது இல்லை. ஏன் லவ்வர் யாருங்க? எனக்கு யாருங்க இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை, ரொம்ப நாள் நேரில் மீட் பண்ணி 2 பேரும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசை. ஓ, உங்களுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்குமா? ஓகே, தேங்க்யூ. அவங்க பேர் வந்து அபியா? ஓகேங்க. கண்டிப்பாக இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா பேசிட்டு போங்க. ஓகே. குட்டி ஃபுல் நேம் என்ன ஏஞ்சல்?
குட்டியோட ஃபுல் நேம் என்ன ஏஜ்? நான் இந்நாள் வரைக்கும் குட்டி தான் கூப்பிட்ருக்கேன். ஸோ அதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். குட்டி தான் அவங்களோட நேம். ஓகேவா? ஆர் யூ ஹாப்பி டு சே சிங்கிள் டியூட்? ஓகே. அடுத்து அண்ணி, எனக்கு ஒரு டவுட். இவங்க வந்து என்னோட சப்ஸ்கிரைபர். ஓகே, அம்மு கியூட் ஸ்மைல் இவங்களோட நேமு. அண்ணி, எனக்கு ஒரு டவுட். லைவ்ல ஃபர்ஸ்ட் கேர்ள் யுவர் ஃபைட் வந்துச்சு, அகெயின் இந்த ஃபைட்ல பிரேக்கப் டிட் யூ டூ? ஓ, ஆல்ரெடி நம்ம வந்து லைவ்ல சொல்லியிருந்தோம்ல, யாரோ ஒருத்தவங்க நான் உங்களை இதில் பார்த்துருக்கேன், ஹாஸ்பிட்டலில் பார்த்துருக்கேன். ஓ, இதனால நீங்கள் பிரேக்கப் பண்ணீங்களான்னு கேட்குறீங்களா? அம்மோ, ஓகே, அதான் எனக்கு புரியுது. அதெல்லாம் வந்து நார்மலாக காமனாக நிறைய பேர் பண்ணுவாங்க. என்னையே சொல்லுவாங்க நிறைய பேர் கமெண்ட்ல, ஏஞ்சல் நான் உன்னை பார்த்தனே அன்னைக்கு, நேரில் பார்த்தனே, அங்கே பார்த்தனே, இங்கே பார்த்தனேன்னு. அதுக்காகலாம் கிடையாது. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிக்கலை, அதுக்காக நான் வந்துட்டேன். ஒரு விஷயம் பிடிக்கல இல்லை, ஒரு 3 விஷயம் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்துட்டேன். சொல்லியுமே அகெயின் அவங்க அந்த தப்பை பண்ணாங்க. நான் சொல்லிட்டேன், சொல்லியுமே அகெயின் அந்த தப்பை பண்ணாங்கனால செட் ஆகாது அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். இதுதான் ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் குட்டிக்கிட்ட மட்டும் போயிடாதீங்க. காட் வில் ஹெல்ப் யுவர் லைஃப். நிறைய குக்கிங் வீடியோ போடுங்க. இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நிறைய குக்கிங் வீடியோ போட சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். தயவு செஞ்சு குட்டிக்கிட்ட போகாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் நீங்கள் சொன்னதுனால நான் போகாமல் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. போகவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து நான் சொல்கிறத எதுவுமே செய்ய மாட்றாங்க. இந்த தப்பை பண்ணாத அப்படின்னா அந்த தப்பை தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நம்மளுக்கு இது செட் ஆகலை. அதுவும் தப்பு பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன தப்பாக இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய தப்பு, அதனால் வேண்டாம் அப்படின்னு நான் வந்துட்டேன். ஏன் உங்களுக்கு பிரேக்கப் ஆச்சு? சொல்லிட்டேன் நிறைய வாட்டி, இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. வரீங்கன்னா குட்டி டேட்டு ரிமூவ் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரிமூவ் பண்ணிட்டோம், அது அவங்க விருப்பம். என் விருப்பம் நான் ரிமூவ் பண்ணேன், அவங்க விருப்பம் அவங்க ரிமூவ் பண்ணுறாங்க. நான் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு பிரேக்கப் ஆயிருச்சா சிஸ்டர்? ஓகே, ஆயிடுச்சு. பிரேக்கப் தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா கிடையாது. 3.5 மாதமாக நான் தனியாக ஒரு வீட்டில் வாடகை கொடுத்துட்ருக்கேன், அவங்க அதே வீட்டில் வாடகை கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு என்னன்னா அந்த வீட்டில் இருக்கிறது தான் பிரச்சனை. எப்படி இந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்தீங்க? ரொம்ப கஷ்டம்தான். கஷ்டம்லாம் இல்லாமலாம் கிடையாதுங்க, ஏன்னா 6 வருஷம் கூட இருந்திருக்கேன்ல. ஸோ என்னன்னா இது வந்து ஒரு பெரிய லென்த்து. இதை மட்டும் நான் வந்து பர்டிகுலராக சொல்லிக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்ட வெளியே வரத்துக்கு. ஏன்னா அவங்கள விட்டு நான் வரேன் 1 வீக்லேயே எனக்கு ரொம்ப வந்து என்னன்னா வயிறு வலி. சரி, ஓகே, என்னடா பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அவங்க வந்து அப்போல்லாம் எனக்கு கால் பண்ணுறாங்க, ஆனால் பேசுகிறாங்க. வயிறு வலியில் இப்படி எழுந்துக்க கூட முடியல, அந்த மாதிரி ஒரு வயிறு வலி. ஸோ அவங்க தான் வந்து என்னை வயிறு வலியில் கூப்பிட்டு போனது எல்லாமே. என்ன சொல்கிறது, ஹாஸ்பிட்டல் போல். ஸோ மெடிக்கல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க, ஆனால் நான் போகல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். மெடிக்கல் போனாங்க, மாத்திரை வாங்கி கொடுத்தாங்க, விளக்கெண்ணெய் தேய்ச்சி விட்டாங்க. ஸோ நிறைய கேரோட பார்த்துக்கிட்டாங்க. அவங்ககிட்ட பிடிச்சதே அந்த கேரிங் தான். ஓகே, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வந்து இன்னொரு என்னென்னா, ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் எனக்கு உடம்பு முடியல. நானாக எனக்குள்ளே மூவ் ஆன் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீ வந்து தனியாக இருக்க, ஸோ உனக்கு யாரும் கிடையாது, உன்னை நீ பார்த்துக்கிட்டாதான் உண்டு. ஸோ நீ எழுந்துரு, நீ வந்து இங்கே பாரு ஏஞ்சல், யாரும் உனக்குன்னு லாஸ்ட் வரைக்கும் வரமாட்டாங்க அப்படின்ட்டு நான் எனக்குள்ளேயே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி நானாகவே வாழணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்குமே ஓகே இந்த லைஃப் அப்படின்னு முடிவாயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு அந்த அளவுக்கு எதுவுமே ஓகே, நம்ம இதான் பண்ணணும். ஒரு உடம்பு முடியலனா கூட இல்லை படக்கூடாது, டக்கு நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணணும், நம்மளுக்கு யாரும் கிடையாது ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை, ஸோ எழுந்து ஓடு, வேலையை பாரு அப்படின்ற மாதிரி எனக்குள்ளே நானே வந்து பேசிக்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான் இதுலேருந்து வெளில வர்றதுக்கு. ஏன்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் பழகி இருந்தால் ஓகே அப்படின்னு நான் சொல்லியிருக்கலாம். நான் வந்து 6 இயர்ஸ். ஸோ அவங்கள விட்டு தூங்காமல் கூட நான் இருக்கேன். அவங்க பக்கத்தில் இல்லைன்னா எனக்கு அதுவே ஒரு தலைவலி. ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், எங்கே இருக்க லைன்லேயே இருக்கவா அப்படின்லாம். ஸோ அப்படி இல்லை, இப்போது நானாக வாழ்கிறேன். பரவாயில்ல, இந்த லைஃப்பும் பிடிச்சிருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வருவோம். அவங்க என்னென்னா
நீ வந்து வீட்டுக்கு போ. வர வழியிலேயே சண்டை, கார்லேயே சண்டை, ரொம்ப சண்டை. அப்போ என்ன ஆச்சுன்னா, நீ கீழே இறங்கு, ஃபர்ஸ்ட் காரை விட்டு நீ இறங்கு, நீ போ உங்க அம்மா வீட்டுக்கே போ அப்படின்ட்டாங்க. நம்ம மனசு தாங்கும். அவங்களே வீட்டை விட்டு போடணும் போது எனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. அது அந்த இடத்துல இருக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அது எவ்வளோ பெயினாக இருக்கும்.